ஹலோ கைஸ், டிஎன்பிசி குரூப் 2 2024 செப்டம்பர் 14th கேட்ட கொஸ்டின் தான் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ 16th கொஸ்டினில் இருக்கோம். நேற்று ஒரு 15 கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி இருக்காது, அதை பார்க்கணும்னா இதுக்கு முன்னின வீடியோஸ்லாம் பாருங்கள். ஸோ உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள். இந்த கொஸ்டின் இஃப் ஏபிசிடி இஸ் ஈக்குவல் டு P1 Q2 R3 S4 T5 தென் which one of the following is equal to Q2 BF V7A. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதே மாதிரி கொஸ்டின் குரூப் 4லையுமே ஒன்று கேட்டிருந்தான். ஆனால் அது இந்த லெவல் ஈஸியான கொஸ்டின் இல்லை, அது கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. ஆனால் இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். நமக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாமே சேம் லெட்டர்ஸாக அடுத்தடுத்த லெட்டர்ஸாக கொடுத்துட்டா, இதுலேயும் பார்த்தீங்கன்னா ABCD E, இதில் பார்த்தீங்கன்னா PQRST. ஸோ இது எல்லாமே அடுத்தடுத்த நம்பர்ஸாக இருக்குது. 1 2 3 4 5. ஸோ இதுக்கு அடுத்து என்ன வரும்னா, நம்ம F கண்டுபிடிச்சோம்னா ஈக்கு அப்புறம் F என்ன வரும்னா U6ன்னு வரும். G என்ன வரும்னா V7 வரும். ஸோ இப்போ அடுத்தது ABCD E F G H வேணும்னா U V X 8ன்னு வந்துடும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போது நம்ம இதை பார்க்கலாம். ஸோ நமக்கு Pங்கிறது என்ன சொல்லியிருக்கான், Q2ன்னு சொல்லியிருக்கான். அப்படின்னா Q2னா என்ன வந்திருக்கணும், P வந்திருக்கணும். நமக்கு 4 ஆப்ஷனுமே P தான் இருக்குது. அடுத்தது B கொடுத்துருக்கான். B வரணும்னா நமக்கு Q2 வரணும். ஸோ Q2வை நம்ம பிளேஸ் பண்ணலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷனுமே Q2 தான் இருக்குது. அடுத்தது V7 Fனா நம்ம என்ன சொன்னோம், U6ன்னு சொன்னோம். அப்போனா U6 வரணும். ஸோ இது ரெண்டுலேயும் நமக்கு என்ன இருக்குன்னா V7 இருக்குது. ஸோ இது ரெண்டும் பாசிபிள் இல்லை, இது ரெண்டுலேயும் பாசிபிள் இருக்கலாம். ஸோ B and D தான் பாசிபிளாக இருக்க முடியும் U6 இருக்கிறனால. ஸோ அடுத்தது V7 இருக்குது. V7னா G வரணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, E இருக்குது, இங்கே G இருக்குது. அப்போனா D1 தான் கரெக்டு. நமக்கு D1 தான் கரெக்டு, B1 தப்பு. ஸோ ஆன்சர் என்னன்னா D தான் கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.